ஸோ ஓகே ஹாய் வெல்கம் டு வசன் பேட்மின் கோச் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ரேக்கெட் பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ரேக்கெட் தான். ஸோ யானிக்ஸ் ஆஸ்ட்ராஸ் அட்டாக் 9. இந்த ரேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா, டிசைன் டெவலப் பை யானிக்ஸ் ஜப்பான். இந்த ரேக்கெட் கண்டிப்பாக இந்த ரேக்கெட் வந்து 32 LBS வரைக்கும் வரும். ஸோ இந்த ரேக்கெட் வந்து நல்ல ஒரு ஐசோமெட்ரிக் ஷேப் அண்ட் தென் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ப்ளூ கலர் இருக்குது இந்த ரேக்கெட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த ரேக்கெட் வந்து ஒரு ஹெட் ஹெவி பேலன்ஸு, நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள், ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு அண்டர் 3000 இந்த ராக்கெட் இருக்குது. பட் மேட் இன் இந்தியா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃபுல் கிராஃபைட் ராக்கெட், ஓகேங்களா. ஸோ இந்த ஷாஃப்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm லாங்காக இருக்கும். ஓகே, தென் நீங்கள் வந்து இந்த ராக்கெட்டை வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னா கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸுக்கு அண்ட் தென் இன்டர்மீடியட்டுக்கு இந்த ராக்கெட் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். பட் நீங்கள் ஆடுற பிளேயர்ஸ் பொறுத்து ஒரு அஃபென்சிவ் பிளேயர்ஸ்கிட்ட போய் நீங்கள் இன்டரப்ட் பண்ணி ஆடும்போது இந்த ராக்கெட் வந்து கிளாஷ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஸோ மை பர்சனல் அட்வைஸ், நீங்கள் பெட்டர் நீங்கள் சிங்கிள்ஸ் ஆடும்போது இந்த ராக்கெட் வந்து கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் பிளேயர்ஸ். ஸோ ஓகே, பட் ஓகே, டிசைன் வைஸ் ஓகே, காஸ்ட் வைஸ் உங்களுக்கு சில பேர் செட் ஆகும், செட் ஆகாமல் போகலாம். ஸோ நிறைய ராக்கெட் வந்திருக்கு. ஸோ இந்த ராக்கெட் இந்தியா மேக் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ராக்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு ஐசோமெட்ரிக் ஷேப்பு, நல்ல ஒரு லார்ஜ் ஸ்வீட் ஸ்பாட். ஸோ நல்லாயிருக்கும், ஒரு ஹெட் ஹெவி பேலன்ஸு, ஓகேங்களா. நான் ஒரு ஃபீட்பேக் சொல்கிறேன். இந்த ராக்கெட் வந்து நல்லா பார்த்தேன்னு வச்சுங்களேன், ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்கும். ஏன்னா என் சஜஷன் என்னென்னா, ஸ்மாஷ் அடிக்கும்போது ஓரளவுக்கு இருக்கும், டிஃபென்ஸு கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் லைட். பட் ஒரு அட்வான்ஸ் பிளேயருக்கு இந்த ராக்கெட் கொஞ்சம் சூட்டபுளாக கேட்டால் ஓரளவுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். பட் எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ்க்கு இந்த ராக்கெட் ரொம்ப மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஸோ ஒரு அண்டர் 3000 இந்த ராக்கெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித் கட்டிங்கோட அவங்களுக்கு வந்துடும். ஸோ கட்டிங் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல பிளேயர்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1 month யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரிங் கட் பண்ணிட்டு வேறு யூஸ் பண்ணிங்க. ஒரு பிகினர் பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா ஒரு 2 monthsக்கு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க, இல்லை 3 monthsக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ரிப்பல்ஸும் நல்லா கிடைக்கும். ஸ்ட்ரிங் மாற்றினீங்கன்னா அட்டாக்கிங் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக டிஃபென்ஸ் ஆல்சோ ஓகே, நல்லா கொஞ்சம் கிளியர் கிடைக்கும். பட் இந்த ஸ்ட்ரிங் ஓகே தான், பட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க ஒரு 3 monthsக்கு அப்புறம். இப்போயே மாற்ற தேவையில்லை, வாங்கிட்டு அப்புறம் மாற்ற தேவையில்லை. ஒரு நல்ல பிளேயர் தான் நீங்கள் ஒரு 2 weeks ஆடுங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிடுங்க, ஓகேங்களா. மை பர்சனல் அட்வைஸ். ஸோ பெட்டர் நீங்கள் இந்த ராக்கெட் வாங்க நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே தரேன், போய்ட்டு பை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வசன் பேட்மின் கோச் யூடியூப் சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ராக்கெட் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா என் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஓகே, பாய். See you on next video. Thank you so much. Bye.